சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த சுண்டைக்காய் குழம்பு வச்சாலே அலறி அடித்து ஓடுவேன். சுத்தமாக அது பக்கத்துலேயே நிற்க மாட்டேன். அப்புறம் அந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, ஐயையோ, அதெல்லாம் எண்ணி எடுத்து தட்டை விட்டு வெள்ளை பொறுக்கி போட்டுட்ருப்பேன். இது மாதிரிலாம் இருந்த காலம் போய் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க சாப்பிட்றப்போ, ஐயையோ, இது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத நம்ம லேட்டரான்னு உணர்ந்து, நம்ம பசங்களுக்கு இதை எப்படி எப்படிலாம் உள்ளே தள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அப்போவே பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வளர்கிறப்போ, அதாவது "நீ ஒரு அம்மாவான தான் தெரியும், நீ ஒரு அப்பாவான தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட அதை கண்டிப்பாக சின்ன வயசில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்போ என்னவோ அது பெருசாக தெரியலங்க. இதில் என்ன இருக்குது, நம்மலாம் எப்படியா இருப்போம், நம்மலாம் இவ்வளோ அட்வைஸ் பண்ண மாட்டோம், நம்ம மாறிடுவோம் அப்படின்லாம் நான்லாம் சின்ன வயசில் எவ்வளவோ தடவை நினச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு பேரண்ட்டாக இருக்கப்போ, நம்ம பிள்ளைக்கு பார்த்து பார்த்து எது எது நல்லது, என்னென்ன கொடுத்தா நம்ம குழந்தைக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம குழந்தையோட ஹேர், இம்யூன் சிஸ்டம் இதுக்கெலாம் எது ரொம்ப நல்லதுன்னு பார்த்து பார்த்து ஸ்பெசிஃபிக்காக உள்ளே தள்ளிகிட்ருக்கோம். எல்லாமே வயசாகி லேட்டாக தான் புரியுது. என்ன பண்ணுறது, அதான வாழ்க்கை.